ரீசெண்டா டிராகன் படத்தை பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த படத்துலையுமே ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்றதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? டிராகன் படத்தில் வெங்கட்ன்ற கேரக்டர் சூசைட் அட்டம் பண்ணியிருப்பான். அவன் சூசைட் பண்ணதுக்கு காரணம் அவன் ஒரே ஒரு அரியர் வச்சதுனால அவனுக்கு கூகுளில் கிடைச்ச வேலை போயிருக்கும். ஏன்னா அந்த கம்பெனியில் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருக்கவே கூடாது. அதுதான் பிரச்சனையே. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை படத்தில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லையும் நிறைய கம்பெனிஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருந்தால் வேலை தர மாட்டாங்க. இது ரொம்பவே மோசமான விஷயம். எக்ஸாம்ன்றது ஒரு 3 years நடக்கிற டெஸ்ட்டு. அந்த 3 years வச்சு மட்டுமே ஒருத்தனோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறது எப்படி கரெக்ட் ஆகும்? அந்த பர்டிகுலர் 3 years மட்டும் அவன் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவனுக்கு நாலேஜ் இல்லைன்னு அர்த்தமாகிடுமா என்ன? அண்ட் எக்ஸாம் டைமில் ஒரு பர்சனோட மென்டாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக படத்தில் வெங்கட் அரியர் வச்சிருக்க மாட்டான். வெங்கட்டோட பேப்பரை மாற்றி வச்சதுனால வெங்கட்டுக்கு அரியர் விழுந்துடும். அதனால் அவனுக்கு வேலையும் போயிடும். பட் அவனும் டிராகன் மாதிரி நைட் ஃபுல்லாக படிச்சுட்டு எக்ஸாமில் தூங்கியிருந்தா, எக்ஸாம் டைமில் அவனுக்கு ரொம்ப க்ளோஸானவங்க இறந்துருந்தா, ஏன் அவனுக்கே உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா, அவனுக்கு அந்த டைமில் பிரேக்கப் ஆகியிருந்தா, இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அவன் எழுதுகிற டெஸ்ட்டை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ அந்த 3 years எழுதுகிற அவன் டெஸ்ட்டை அவன் பர்ஃபெக்டாக பண்ணுவான்றதை நம்ம சொல்லவே முடியாது. பட் அதை வச்சு மட்டுமே ஒருத்தனோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை ஜட்ஜ் பண்ணி அவனுக்கு வேலை கொடுக்காமல் இருக்கிறது எந்த விதத்தில் ஃபேர் ஆகும்? இன்னும் உங்களுக்கு புரியணும்னா, இப்போ அவன் இந்த செம்மில் அந்த சப்ஜெக்டில் அரியர் வச்சுட்டு அடுத்த செம்மில் இதே பேப்பரை 95% மேலே எடுத்தால் அவனுக்கு வேலை கொடுப்பாங்களா? நெவர். அவனுக்கு என்ன தான் அந்த சப்ஜெக்டில் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் 3 years டெஸ்ட்டில் அவன் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னா அவனுக்கு வேலை கொடுக்கலன்றது எந்த விதத்தில் ஃபேர் ஆகும்? அண்ட் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் அவனை பாதிக்காமல் இருக்கணும். அப்போ தான் அவன் எக்ஸாமை ஒழுங்காக எழுத முடியும். ஸோ இதைத்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஒரு 3 years எக்ஸாம் வச்சு மட்டும் ஒருத்தனோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை ஜட்ஜ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.